அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜயகுமார். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் அளவியல் தான் பார்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் போர்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா உருளை, கூம்பு, அதே மாதிரி உள்ளீடற்ற உருளை, அப்புறம் இடைக்கண்டம், இதை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபார்முலா நல்லா படிக்கணும். அளவியலை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ பாருங்கள், உருளைன்னா இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆரமும் உயரமும் இருக்கும். சரியா? ரேடியஸ் இது வந்து ஹைட்டு, அதோட சிம்பிள் வந்து இது ஆறுன்னு சொல்லுவோம். ரேடியஸ் வந்து என்ன சொல்லுவோம்? ஆறுன்னு சொல்லுவோம். ஹைட்டை வந்து ஹச்சு. இதில் ஃபஸ்ட்டு சிஎஸ்ஏ அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, வலைபரப்புன்னு சொல்லுவோம். டிஎஸ்ஏ அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது மொத்த பரப்பு. இது வந்து வால்யூம், வீணா வால்யூம், அதாவது கன அளவு. நான் என்னென்னா கொஞ்சம் ஷார்ட்டாக சிஎஸ்ஏ டிஎஸ்ஏ வீண் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் அதை தெரிஞ்சுக்குங்க. வலைபரப்புனா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த பரப்புனா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கன அளவுனா வால்யூம். ரைட். இப்போ இதில் வலைபரப்புனா என்ன அப்படின்னா இந்த வளைஞ்சிருக்கக்கூடிய பகுதி மட்டும்தான் வரும். இப்போ எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா வலைபரப்பு, அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா இந்த வளைஞ்சிருக்கக்கூடிய பகுதி மட்டும். இதில் பார்த்திங்கன்னா இந்த சுற்றி இருக்க அடிப்பரப்பு வராது. சரியா? அப்போ இதோட வலைபரப்புன்றது இது. மொத்த பரப்புனா என்ன அப்படின்னா வலைபரப்பு ப்ளஸ் மேற்பரப்பு ப்ளஸ் அடிப்பரப்பு. இந்த உருளையை பொறுத்த வரைக்கும் வலைபரப்போட இந்த மேற்பரப்பு ப்ளஸ் அடிப்பரப்பு இதெல்லாம் சேர்ந்ததே மொத்த பரப்பு, அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ வலைபரப்போட இந்த மேற்பரப்பு என்ன? மேற்பரப்பு வந்து வட்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி அடிப்பரப்பும் வட்டமாக தான் இருக்கும். என்ன அளவு இருக்கோ அதே அளவு தான் இருக்கும். அப்போ வட்டத்தோட பரப்பளவு ஃபார்முலா வந்து பைஆர் ஸ்கொயர். சரியா? அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த கூம்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து வலைபரப்பு ப்ளஸ் அடிப்பரப்பு ரெண்டும் சேர்ந்தது மொத்த பரப்பு. இது என்னென்னா ஹாலோ சிலிண்டர், உள்ளீடற்ற உருளை. அப்படின்னா உள்ளே வந்து கொஞ்சம் உள்ளீடு இருக்காதுன்னு அர்த்தம். உள்ள கேப் இருக்குது. இப்போ பைப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு தடிமனான பைப் இருக்குன்னா அதில் உள்ளே வந்து அந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம வந்து ஹாலோ சிலிண்டர், அதாவது உள்ளீடற்ற உருளைன்னு சொல்லுவோம். இப்போ இடைக்கண்டம், அதாவது ஃப்ரஸ்டம்னா என்ன அப்படின்னா ஒரு கூம்பை வந்து இப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வாளி, உதாரணத்துக்கு வந்து ஒரு வாளி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த வாளியை ஞாபகம் வச்சுக்கோங்க, அது வந்து இடைக்கண்ட வடிவத்தில் இருக்கும். இப்போ ஒவ்வொன்றோட ஃபார்முலா பார்ப்போம். என்னென்னா வலைபரப்புனா என்ன, மொத்த பரப்புனா என்னன்றதை பார்த்துருக்கோம். ரைட்டு. இதில் வரக்கூடிய ஃபார்முலா வந்து எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா சிஎஸ்ஏ டிஎஸ்ஏ வி, அதாவது வலைபரப்பு, மொத்த பரப்பு, கன அளவு, 3 ஃபார்முலா படிக்கணும். இப்போ வலைபரப்பு ஃபார்முலா வந்து 2/r × h, 2/r h. டிஎஸ்ஏ அதாவது மொத்த பரப்பு வந்து 2/r × h + r. கன அளவுக்கு வந்து πr² h. இப்போ கன அளவுக்கு பொதுவான ஃபார்முலா ஒன்று இருக்குது, அதாவது அடிப்பரப்பு இன்ட்டு உயரம் சொல்லுவோம். அதை வச்சு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அடிப்பரப்பு வந்து πr², உயரம் வந்து h, அப்போ πr² × h. இதே உள்ளீடற்ற உருளை அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து படிங்க. சரியா? சில நேரங்களில் உங்களுக்கு ஃபார்முலாவே டைரெக்டாக என்ன செய்வாங்கன்னா கொஸ்டினில் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரியா? அப்போ உள்ளீடற்ற உருளைன்னு சொல்லும்போது இந்த ஃபார்முலா நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுக்கணும். அதே மாதிரி கூம்போட ஃபார்முலா நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுக்கோங்க. இதோட வலைபரப்பு ஃபார்முலா πrl. சரியா? இப்போ கூம்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஆரம், இது உயரம், இது வந்து என்னென்னா சாய் உயரம், அதாவது ஸ்லாண்ட் ஹைட்டுன்னு சொல்லுவோம். சரியா? அந்த சாய்ஞ்சிருக்கக்கூடிய அந்த உயரம் வந்து ஸ்லாண்ட் ஹைட்டு. அப்போ இதோட வலைபரப்பு ஃபார்முலா πrl, மொத்த பரப்பு ஃபார்முலா πr × l + r. சரியா? கன அளவு ஃபார்முலா 1/3 πr² h, 1/3 πr² h. அப்போ இதை வந்து இந்த உருளைக்கும் இந்த கூம்புக்கும் நல்லா படிச்சுக்கோங்க ஸ்ட்ராங்காக. சரியா? இது ஃபார்முலா வந்து நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை கம்பேர் பண்ணி இந்த ஃபார்முலா படிங்க, இதை கம்பேர் பண்ணி இந்த ஃபார்முலா படிங்க. இப்போ இதை கம்பேர் பண்ணி எப்படி படிக்கலாம்? இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஆரை எடுத்துகிட்டு கேபிட்டல் R + ஸ்மால் r போட வேண்டியது. இது நேர்வட்ட உருளைன்னு சொல்லுவோம், ரைட் சர்க்குலர் சிலிண்டர். இதை வந்து ஹாலோ சிலிண்டர், உள்ளீடற்ற உருளைன்னு சொல்லுவோம். இதில் பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த R எடுத்துகிட்டு கேபிட்டல் R + ஸ்மால் r போட்டுக்கிறோம். சரி? ஏன்னா இங்கே வந்து 2 ஆரம் இருக்கும். ஏன்னா இந்த சின்ன ஆரம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஸ்மால் ஆர்னு சொல்லுவோம். அதே மையத்திலேருந்து இந்த வெளிப்பகுதி வரைக்கும் உள்ள ஆரத்தை வந்து நம்ம கேபிட்டல் R சொல்லுவோம். ஹைட்டு வந்து ஒரே ஹைட்டு தான். ரைட். அப்போ நல்லா கவனிங்க.
இது 2/RH. அப்போ அங்கே உள்ளீடற்ற உருளைக்கு 2 இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் ஹச். அப்போ ஆர் எடுத்துகிட்டு ஆர் ப்ளஸ் ஆர் சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். இங்கே மொத்த பரப்பு ஃபார்முலா 2/r இன்ட்டு ஹச் ப்ளஸ் ஆர்னு படிச்சிருக்கோம். இப்போ 2/r அது வரைக்கும் நம்ம ஆர் எடுத்துகிட்டு ஆர் ப்ளஸ் ஆர் போட்டுருவோம். இந்த ஹச் ப்ளஸ் ஆர், அப்போ அதுக்கு பிறகு என்ன போகிறோம், அந்த உள்ளே இருக்க ஆருக்கு வந்து ஆர் மைனஸ் ஆர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உள்ள ஹச் ப்ளஸ் ஆர் இருக்குல்ல, இதில் இந்த ஸ்மால் ஆருக்கு வந்து ஆர் மைனஸ் ஆர் போட்டிங்கன்னா அப்போ ஆர் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஹச். ரைட். அடுத்து கனளவு ஃபார்முலா அந்த ஆர் ஸ்கொயரை எடுத்துகிட்டு அதை எடுத்துகிட்டு என்ன போகிறோம், கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் போடணும். அப்படி ஞாபகம் வச்சு ஒரு தடவை 2 தடவை நல்லா எழுதி பாருங்கள். ஃபார்முலா ஈஸியாக படிச்சிடலாம். அதே மாதிரி இங்கே இந்த 3 ஃபார்முலா நல்லா படிச்சுட்டு, சரியா, இதை கம்பேர் பண்ணி இங்கே படிங்க. இடைக்கண்டத்தில் நமக்கு அதே மாதிரி 2 ஆரம் வரும். மேலே வந்து சின்ன பகுதி இருக்கிறதுனால அதோட ஆரத்தை ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிறோம், இங்கே வந்து கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிறோம். சரியா. அப்போ இது வந்து பை ஆர் எல். அப்போ இங்கே பாருங்கள், அந்த ஆர் எடுத்துகிட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர். இப்போ படிக்க ஈஸியாக இருக்கும். ரைட். அடுத்து வந்து நமக்கு டிஎஸ்ஏ பை ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர், பை ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர். அதேமாதிரி பை இந்த ஆருக்கு வந்து கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல். இங்கே நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நான் என்ன சொன்னேன், மொத்த பரப்புன்றது வலைபரப்பு ப்ளஸ் அடிப்பரப்பு, வலைபரப்பு ப்ளஸ் அடிப்பரப்பு. அப்போ இங்கே வலைபரப்பு வந்து பை ஆர் எல், அடிப்பரப்பு வந்து நமக்கு என்னது பை ஆர் ஸ்கொயர்டு. அப்போ பை ஆர் எல் ப்ளஸ் பை ஆர் ஸ்கொயர். நல்லா கவனிங்க. அப்போ பை ஆர் எல் ப்ளஸ் அடிப்பரப்பு வந்து பை ஆர் ஸ்கொயர். அப்போ இதில் வந்து நம்ம பை ஆரை வந்து நம்ம காமனாக எடுத்தோம்னா எல் ப்ளஸ் ஆர், அந்த மொத்த பரப்பு ஃபார்முலா கிடைக்கும். இங்கே வந்து நமக்கு என்ன அப்படின்னா, வலைபரப்பு வந்து பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல். சரியா. இங்கே என்ன இது, மேற்பரப்பு ப்ளஸ் அடிப்பரப்பு 2 பகுதி வந்துடுது. அப்போ மேலே வந்து சின்ன வட்டம் இருக்கும், அதோட ஆரம் வந்து ஆர், அதனால் அதோட பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர். இந்த அடிப்பகுதி வந்து பெரிய அளவாக இருக்கா, அங்கே நம்ம ஆரம் வந்து எப்படி எடுத்துருக்கோம், கேபிட்டல் ஆர் எடுத்துருக்கோம். அப்போ அடிப்பரப்பு வந்து பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். அப்போ வலைபரப்பு ப்ளஸ் மேற்பரப்பு ப்ளஸ் அடிப்பரப்பு. ரைட். அடுத்து வந்து வால்யூம் ஃபார்முலா என்ன, 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். அப்போ 1/3 பை ஹச் இன்ட்டு இந்த ஆர் ஸ்கொயரை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே என்ன செய்கிறோம், கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர். இதிலேருந்து கொஸ்டின் கேட்கலாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வால்யூம் ஃபார்முலாவை. சரியா. அதே மாதிரி இங்கே இன்னொன்று என்னென்னா, இந்த எல் ஸ்கொயர் இது வந்து ஒரு செங்கோணம் முக்கோணமா. சப்போஸ் எனக்கு வந்து என்ன அப்படின்னா, ஏதாவது 2 அளவு கொடுத்துட்டு இன்னொரு அளவு கேட்கலாம். இப்போ கூம்போட உயரமும் ஆரமும் கொடுத்துட்டு சாய் உயரம் கேட்குறாங்க அப்படின்னா, இந்த செங்கோண முக்கோணத்தில் பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். சரியா. இதில் அப்போ பார்த்தோம்னா இதில் வந்து கர்ணம்னு சொல்லுவோமா, பித்தாகரஸ் தியரத்தை என்ன சொல்லுவோம், கர்ணம். அப்போ எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர், எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். இதே இடைக்கண்டம் அதாவது ஃப்ரஸ்டமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர். நீங்கள் ரூட் கூட படிக்க வேணாம், ஏன்னா எல்னா ஸ்கொயர் ரூட் போட்டுக்கணும். எல் ஸ்கொயர்டு அப்படின்னும் போது ஸ்கொயர் ரூட் தேவையில்லை. சரியா. அப்போ எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயருக்கு போது என்ன செய்கிறோம், இங்கே ஆர் மைனஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம். இப்போ இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், 10th அளவியல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரியா. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, நேர்வட்ட உருளை நேர்வட்ட கூம்பு இது 2 நல்லா படித்து எழுதி பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னா, இந்த உருளையை கம்பேர் பண்ணி உள்ளீடற்ற உருளை படிங்க. அதே மாதிரி இந்த கூம்பை வந்து கம்பேர் பண்ணி இந்த இடைக்கண்டத்தோட ஃபார்முலா படிச்சிங்கன்னா படித்து நல்லா எழுதி பாருங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். ஓர் உருளை வடிவ பீப்பாயின் உயரம் 20 சென்டிமீட்டர் மற்றும் அடிப்புற ஆரம் 14 சென்டிமீட்டர் எனில் அதன் வலைபரப்பு மற்றும் மொத்த பரப்பை காண்க. நல்லா கவனிங்க, ஆரமும் உயரமும் கொடுத்துட்டாங்க. அப்போ ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 14 சென்டிமீட்டர், உயரம் வந்து 20 சென்டிமீட்டர். என்ன கேட்குறாங்க, சிஎஸ்ஏவும் டிஎஸ்ஏ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ சிஎஸ்ஏவோட ஃபார்முலா என்ன, உருளையோட சிஎஸ்ஏ ஃபார்முலா 2/r இன்ட்டு ஹச், 2/r இன்ட்டு ஹச். இங்கே 2 இன்ட்டு பையோட வேல்யூ வந்து 22/7 இன்ட்டு
ஆரம் வந்து 14, உயரம் வந்து 20. இப்போ ஓரேலா 7, ஈரேலா 14. இதெல்லாம் பெருக்கி போட்டால் ஆன்சர் வந்துடும். 2 × 22 44, 88. 2 × 88 வந்து 176. அப்போ ஒரு 0 சேர்க்கும்போது 1760 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து வந்து மொத்த பரப்பு TSA. TSA ஈக்குவல் டு 2/r × h + r. 2/r × h + r. ரைட். அப்போ 2 × பையோட வேல்யூ வந்து 22/7 ஆரம் வந்து என்ன அப்படின்னா 14 × h + r. அப்போ 14 + 20 வந்து 34. ஓரேலா 7, ஈரேலா 14. 2 × 22 44, 88. அப்போ 88 × 34. 4 8 32க்கு 2, மீதம் 3. 32 3 24. அப்போ 56 59க்கு 9, மீதம் 5 3 24 29. அப்போ 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ டைரெக்டாக ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இப்போ 2வது சம் பாருங்கள். இப்போ 2வது சம்மில் 88 சதுர சென்டிமீட்டர் வலைபரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 14 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்க. நல்லா கவனிங்க. உருளையோட உயரம் வந்து 14 சென்டிமீட்டர், வலைபரப்பு கொடுத்துட்டாங்க. வலைபரப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா CSA ஈக்குவல் டு 88 சதுர சென்டிமீட்டர். அப்போ நமக்கு CSAவோட ஃபார்முலா என்ன? 2/RH ஈக்குவல் டு 88ன்னு எடுத்துக்கணும். இதில் வந்து பையோட வேல்யூ வந்து நமக்கு 22/7. ஆரம் வந்து நமக்கு கொடுக்கல, சரியா? கேட்டிருக்காங்க. உயரம் வந்து 14 ஈக்குவல் டு 88. இப்போ ஓரேலா 7, ஈரேலா 14. அப்போ r ஈக்குவல் டு 88. இங்கே வந்து 2 × 22 44. 44 × 2 88. சரி, இங்கேயும் 88 இருக்குது. அப்போ r ஈக்குவல் என்ன வந்துடும்? 88/88. ஏன்னா இந்த 88 ஈக்குவலுக்கு அங்கிட்டு போகும்போது டிவிஷனில் போயிடும். அப்போ r ஈக்குவல் டு 1. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆரம் கேட்கல, விட்டம் கேட்குறாங்க. விட்டம் வந்து ஆரத்தோட 2 மடங்கு 2r. அப்போ 2 × ஆரம் வந்து 1, 2 × 1 2 சென்டிமீட்டர். அவ்வளோதாங்க. அடுத்து 3வது சம் பாருங்கள். நீளம் 3 மீட்டர் மற்றும் விட்டம் 2.8 மீட்டர் உடைய ஒரு சமப்படுத்தும் உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமப்படுத்தப்படுகிறது. 8 சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை உருளை சமன் செய்யும்? நல்லா கவனிங்க. ஒரு உருளை இருக்குது. ஒரு உருளை இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்கிறோம்னா அப்படி உருட்டி கொண்டு போகிறாங்க, சமன் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு என்னென்னா இந்த பகுதி எவ்வளோ பரப்பளவு வந்து நம்ம அடையும் கேட்குறாங்க. அப்போ இது ஒரு சுற்றுனா அது என்னது, எவ்வளோ பரப்பு கிடைக்கும்னா வலைப்பரப்பு. ஏன்னா இந்த அடிப்பரப்பு மேற்பரப்பு இப்படி வந்துடும். அப்போ நீளம்ன்றது இங்கே என்னென்னா இதுதான் நீளம்ன்றது இங்கே என்னது 3 மீட்டர். விட்டம் வந்து 2.8 மீட்டர். அப்படின்னா இதுலேருந்து இது வரைக்கும் 2.8 மீட்டர். அப்போ ஆரம் வந்து 2.8/2, விட்டத்தில் பாதி. அப்போ 1.4. சரியா? இங்கே நீளம் சொல்கிறோம் பார்த்தீங்களா? இந்த நீளம் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, அது ஹைட்டு. சரியா? இங்கே நீளமும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ கல்லை வச்சு நம்ம பார்க்கும்போது கல்லோட நீளம் தான் நம்ம சொல்லுவோம். சரியா? ரைட்டு. அப்போ என்னென்னா அப்போ 8 தடவை 8 சுற்றுது. அப்போ 8 சுற்றுகள்னு சொல்லும்போது நம்ம என்ன 8 × வலைபரப்பு. 8 × வலைபரப்புனா CSA. அப்போ 8 × வலைபரப்பு ஃபார்முலா என்ன? 2/RH. 2/RH. அப்போ 8 × 2 பையோட மதிப்பு வந்து 22/7 ஆரம் வந்து நமக்கு என்னென்னா 1.4 ஹைட்டு வந்து 3. இப்போ ஓரேலா 7, ஈரேலா 14. அப்போ என்னென்னா 0.2. இதெல்லாம் பெருக்குன்னா ஆன்சர் வந்துடும். 2 × 8 16. 3 × 16 வந்து 48. 48 × 2 96.
48 இன்ட்டு 2 96, அதோட ஒரு 22 பெருக்க வேண்டியது. 7 12க்கு 2 மீதம் 1, 18 ஒரு 12 30 31 1 மீதம் 3, 29 18 3 21. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது 211.2 மீட்டர் ஸ்கொயர் அல்லது சதுர மீட்டர்னு போடுது. இவ்வளோதாங்க. அப்போ என்னென்னா இங்கே நம்ம உருளையை வச்சு நம்ம சமன் செய்கிறோம். அப்போ அந்த பரப்பளவு வந்து நமக்கு இப்படி உருண்டு வரும்போது என்ன கிடைக்குதுன்னா ஒரு சுற்றும் போது வலைப்பரப்பு நமக்கு கிடைக்கும். அடுத்து 4வது சம்மு. 704 சதுர சென்டிமீட்டர் மொத்த புறப்பரப்பு கொண்ட ஒரு கூம்பின் ஆரம் 7 சென்டிமீட்டர் எனில் அதன் சாய் உயரம் காணுங்க. அப்போ ஆரமும் மொத்த புறப்பரப்பும் கொடுத்துட்டாங்க. இது கூம்பு கோனோட டிஎஸ்ஏ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோனா 704. சரி, அதோட ஆரம் கொடுத்துட்டாங்க. ஆரம் வந்து 7. என்ன கேட்குறாங்க அப்படின்னா சாய் உயரம், அதாவது ஸ்லாண்ட் ஹைட்டு எல் வந்து நமக்கு கேட்குறாங்க. அப்போ டிஎஸ்ஏ ஃபார்முலா என்ன? பை ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 704. பையோட மதிப்பு வந்து 22/7, ஆரம் வந்து 7 இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர் வந்து 7 ஈக்குவல் டு 704. இப்போ ஒரு 7 கேன்சல் ஆகிடுச்சுன்னா இந்த 22 அந்த பக்கம் கொண்டு போயிடும். அப்போ எல் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 704/22. இப்போ டேரெக்டாக 22ஆல் அடி கொடுக்கலாம். ஒரு 22 3 22 வந்து 66 மீதம் 4, அப்போ 44னா 2. அப்போ எல் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 32. அந்த ப்ளஸ் 7 வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது -7. சரியா? அப்போ 32ல் 7 போச்சுன்னா 25. என்ன அளவில்? சதுர சென்டிமீட்டரா? அப்போ 25 சென்டிமீட்டர். இவ்வளோதாங்க. அப்போ ஃபார்முலா நீங்கள் நல்லா படிச்சிருக்கணும். படிச்சிருந்து என்னென்னா என்ன கொடுக்குறாங்க என்ன கேட்குறாங்கன்றதை கவனித்து செஞ்சீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்த 5வது சம் பாருங்கள். ஓர் உருளையின் ஆரம் மற்றும் உயரங்களின் விகிதம் 5:7 ஆகும். அதன் வலைபரப்பு 5500 சதுர சென்டிமீட்டர் எனில் உருளையின் ஆரம் மற்றும் உயரம் கேட்குறாங்க. ஆரம் உயரத்தோட விகிதம், அதாவது ரேஷியோ கொடுத்துட்டாங்க. சரியா? அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம ஆரம் வந்து எப்படி எடுத்துக்கணும்? 5xன்னு எடுத்துக்கணும். உயரம் வந்து 7x, அதாவது ஆரம்னா ஆர் வந்து 5x, ஹைட் வந்து 7xன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். சரியா? ஏன்னா ரேஷியோவில் கொடுத்தாலே நம்ம காமனாக ஒன்று சேர்த்து எடுத்துக்கணும். அதோட வலைபரப்பு கொடுத்துட்டாங்க. வலைபரப்புனா சிஎஸ்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5500 சதுர சென்டிமீட்டர். அப்போ உருளையோட சிஎஸ்ஏ ஃபார்முலா வந்து 2/RH ஈக்குவல் டு 5500 எடுத்துக்கணும். இங்கே 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆரம் வந்து நமக்கு என்னென்னா 5x, உயரம் வந்து 7x ஈக்குவல் டு 5500. இந்த ஒரு 7 இந்த ஒரு 7 கேன்சல் ஆயிரும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து x² ஈக்குவல் டு 5500 டிவைடட் பை, ஏன்னா இந்த 2 22 5எல்லாம் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது டிவிஷனில் போயிடும். 5. சரியா? இங்கே 1 5 1 1 0 0. இங்கே 2 11 வந்து 22, 1 11 100 வரும். அப்போ 2 4. சரியா? அப்போ 4ஆல் டைரெக்டாக அடி கொடுத்துட்டோம் அப்படின்னா 25. அப்போ x² வந்து நமக்கு 25. x² ஈக்குவல் டு 25. அப்போ x வந்து எவ்வளவு? 5. சரியா? x கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா ஆரம் உயரம் ஈஸியாக கிடச்சிடும். எக்ஸுக்கு பதிலாக 5 போட்டோம்னா ஆரம் வந்து 25. சரியா? உயரம் வந்து 7 இன்ட்டு 5 35. அப்போ ஹைட் வந்து 35 சென்டிமீட்டர். அவ்வளோதாங்க. அப்போ ஆரம் உயரத்தோட விகிதம் கொடுத்ததுனால நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? 5x 7xன்னு எடுத்துகிட்டு இப்போ வலைபரப்பு வந்து 5500, அதுலேருந்து எக்ஸை கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா இங்கே எக்ஸுக்கு பதிலாக 5 போடும்போது ஆரமும் உயரமும் கிடைக்கும். சரியா? இப்போ அடுத்தது 6வது சம்மு. நல்லா கவனிங்க.
ஒரு சிறுமி தனது பிறந்தநாளை கொண்டாட கூம்பு வடிவ தொப்பிகளை 5720 சதுர சென்டிமீட்டர் பரப்புள்ள காகிதத்தாளை பயன்படுத்தி தயாரிக்கிறார். இப்போ மொத்தமாக அந்த காகிதத்தாள் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5720 சதுர சென்டிமீட்டர். ஒரு பெரிய காகிதம் சரி, ஒரு ரோல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரியா, அதில் வந்து நம்ம என்ன தயாரிக்கிறோம் அப்படின்னா 5 சென்டிமீட்டர் ஆரமும் 12 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட எத்தனை தொப்பிகள் செய்ய முடியும்? அந்த நம்ம தலையில் வைக்கிற அந்த பிறந்தநாள் தொப்பி. அப்போ தொப்பின்றது செய்கிறதுக்கு இந்த பரப்பளவு எவ்வளோ தேவைப்படும்னா வலைபரப்பை நம்ம பார்க்கணும். இந்த பகுதின்றது என்னது? CSA. அப்போ இங்கே எண்ணிக்கை கேட்குறாங்க. எண்ணிக்கை கேட்டால் என்ன சொன்னேன் நான்? பெரிய உருவம் வந்து மேலே இருக்கணும், சின்ன உருவம் வந்து கீழே இருக்கணும். சரியா? அப்போ எண்ணிக்கை அப்போ வந்து காகிதத்தாளோட பரப்பு, மொத்த பரப்பு, காகிதத்தாளோட மொத்த பரப்பு மேலே இருக்கணும். இது வந்து நமக்கு என்னென்னா கூம்போட வலைபரப்பு, கூம்போட வலைபரப்பு அது வந்து கீழே இருக்கணும். சரியா? அப்போ மொத்த பரப்பு அவங்க கொடுத்துட்டாங்க, எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துட்டாங்க, 5720 பை, இப்போ கூம்போட வலைபரப்பு ஃபார்முலா என்ன நமக்கு? பை R × L. ஆனால் கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆரமும் உயரமும் கொடுத்துருக்காங்க, எனக்கு எல் தெரியாது. அப்போ எல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா L² = R² + H². அப்போ L = √R² + H². ரைட். இங்கே ஆரம் வந்து நமக்கு எவ்வளோன்னா 5, உயரம் வந்து 12 தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ ஆரம் 5, உயரம் 12. அப்போ 5² 25, 12² வந்து 144. அப்போ √169. 169க்கு ரூட் எடுத்தால் 13. ஏன்னா 13 × 13 வந்து 169. அப்போ இங்கே நீங்கள் அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 5720 பைக்கு பதிலாக 22/7 ஆரம் வந்து 5. அப்போ சாய் உயரம் எல் கண்டுபிடிச்சிருக்கோமா? 13. சரியா? இப்போ இந்த 7 மட்டும் நமக்கு மேலே போயிடும். அப்போ இப்போ இதை வந்து நம்ம 5ஆல் அடி கொடுக்கலாமா? 4 5 5, 4 5 5, 4 5 5 மீது 2, 4 5 20 மீது 2, 4 5 20. சரியா? இங்கே வந்து 13ஆல் அடி கொடுங்க. 13ஆல் அடி கொடுக்குறோம். இங்கே 8 13 வந்து எவ்வளவு? 13 8 80, 24 104 வரும், மீதம் 10. அப்போ 104, திரும்ப 8 போட்டுக்கலாம். அப்போ 1 22, 4 22. ரைட். இப்போ இந்த 7 வந்து மேலே போயிடும். இங்கே என்ன இருக்குது? 4 இருக்கா? அப்போ 4 × இந்த 7 வந்து மேலே போகும்போது 4 × 7, அப்போ 28 தொப்பிகள் செய்யலாம். அப்போ என்னென்னா மொத்த பரப்பளவு மேலே போட்டுட்டு கூம்போட வலைபரப்பை நம்ம கீழே போட்டிங்கன்னா இதை அடி கொடுக்கும்போது என்ன கிடைக்கிது? 28. அப்போ அந்த காகிதத்தாளை கொண்டு 28 அந்த கூம்பு வடிவ தொப்பிகள் செய்யலாம். அடுத்து 7ஆம் சம் பாருங்கள். சாய் உயரம் 19 மீட்டர் கொண்ட கூம்பு வடிவ கூடாரத்தில் 4 உள்ளனர். ஒருவருக்கு 22 சதுர மீட்டர் பரப்பு தேவை எனில் கூடாரத்தின் உயரத்தை காண்க. நல்லா கவனிங்க. ஒரு கூடாரம் இருக்குது. சரி, அப்போ ஒரு கூடாரத்தில் 4 பேர் இருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு 22 சதுர மீட்டர் பரப்பளவு, ஒருத்தவங்களுக்கு 22 சதுர மீட்டர்னா 4 பேர் இருக்காங்க. அப்போ இந்த அடிப்பரப்புன்றது 4 பேரோட அந்த பரப்பளவு. சரியா? அப்போ அடிப்பரப்புன்றது என்ன அப்படின்னா, அடிப்பரப்பு மொத்தமாக பார்க்கும்போது 4 பேர் எவ்வளோ இடத்த அடைக்கிறாங்கன்னா 4 × 22 சதுர மீட்டர். அப்போ 88 சதுர மீட்டர். இதிலிருந்து நம்ம ஆரம் கண்டுபிடிக்கிறோம், ரேடியஸ். சரியா? இப்போ ஆனால் அடிப்பரப்புன்றது இது ஒரு வட்டம். அப்போ வட்டத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்ன? பை R². அப்போ பை R² = 88. அப்போ 22/7 × R² = 88. அப்போ R² = 88 × இந்த 22/7 ஈக்குவலுக்கு அங்கிட்டு போகும்போது தலைகீழாக மாறிடும். 7/22, 22, 4 22. சரியா? அப்போ R² = 4 × 7 வந்து 28. அப்போ R² = 28. இது அப்படியே இருக்கட்டும், ஏன்னா நமக்கு தேவை ஹைட்டு. இப்போ எல் கொடுத்துட்டாங்க. எல் எவ்வளோன்னா எல் வந்து 19 மீட்டர்.
சரியா? நமக்கு வந்து உயரம் ஹைட்டு தான் கேட்குறாங்க. அப்போ ஹச் ஈக்குவல் டு நம்ம அந்த ஃபார்முலா படிச்சிருக்கோம். நம்ம படித்த ஃபார்முலா இருக்குது, எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். இப்போ ஹச் ஸ்கொயர் வேணால் என்ன இருந்தால் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். அப்போ ஹச் ஈக்குவல் டு ரூட் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஏன்னா இதை இங்கிட்டு கொண்டு வந்துட்டீங்கன்னா எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர், அந்த ஸ்கொயர் இங்கிட்டு வரும்போது ரூட் ஆயிரும். அப்போ எல் ஸ்கொயர் எவ்வளவு? எல் வந்து 19. 19 × 19 வந்து 361 மைனஸ் ஆர் ஸ்கொயர் டைரெக்டாக நமக்கு 28. ஆர் ஸ்கொயர் எவ்வளவு? அப்போ 361ல் 28 போச்சுன்னா 333. அப்போ இதுக்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்னா 18.25. இப்போ உங்களுக்கு ஆப்ஷனில் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா 324ன்றது 18 ஸ்கொயரு, 361 வந்து 19 ஸ்கொயர். அப்போ அதுக்கு இடையில இருக்க நம்பருக்கு 18 சம்திங் என்ன இருக்கோ அதை போட்டுக்கலாம். இப்போ 2-3 ஆப்ஷன் 18 புள்ளியில் இருக்குது அப்படின்னா நம்ம ரூட் எடுத்து ஆகணும். இதை நான் கடைசியாக உங்களுக்கு சொல்லித்தரேன், எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் அப்படின்றத கடைசியாக சொல்கிறேன். இப்போ அடுத்த சம் பாருங்கள். ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு, ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு கொடுத்துட்டாங்க. கன அளவு எவ்வளவு? 11,088 கன சென்டிமீட்டர். அதோட உயரம் வந்து 24 எனில் ஆரம் காண்க. உயரம் கொடுத்துட்டாங்க, உயரம் வந்து 24னா ஆரம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ கூம்பின் கன அளவு ஃபார்முலா என்ன? 1/3 r ஸ்கொயர்ட் h ஈக்குவல் டு 11,080 ஈக்குவல் டு போட்டு எடுத்துக்கணும். அப்போ 1/3 இன்ட்டு பை வந்து 22/7 ஆர் ஸ்கொயர். நமக்கு ஆரம் தான் கண்டுபிடிக்கணும், சரியா? ஹைட் வந்து 24 ஈக்குவல் டு 11,088. இங்கே 3 நாள் அடி கொடுக்கலாம், 1 3 3 8 3 24. அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 11,088. இந்த 7 வந்து நமக்கு மேலே போயிடும், ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது இந்த 22 8ஐயும் கீழே கொண்டு வந்துடும். 22 × 8, சரியா? இதை வந்து நம்ம 11 நாள் அடி கொடுக்கலாமா? 11 22, 11 0. இப்போ 8ல் அடங்காது, அப்போ திரும்ப 0 சேர்த்துட்டு அடுத்த நம்பர் எடுக்கணும். நல்லா கவனிங்க. 11 11, அடுத்து 0, அடுத்து 8ல் அடங்காது, அப்போ 0 சேர்த்துட்டு அடுத்து 8 எடுக்கணும். 88னா 8 11 88. இப்போ 2 அடி கொடுக்கலாமா? 4 2 5 2 10, அடுத்து 0 4 2 8. இதை 8ஆல் அடி கொடுங்க. 8ஆல் அடி கொடுத்தா 6 8 48, மீத 2 24, 3 24, சரியா? அப்போ 63 × 7. 63 × 7. 63 நம்ம என்ன செய்யலாம்? 63 வந்து 9 × 7ன்னு பிரிக்கலாம். அங்கே ஒரு 7 இருக்குது. அப்போ ஆர் ஈக்குவல் டு ரூட் 9 × 7 × 7. அப்போ 9 ரூட்லேருந்து வெளியில் எடுத்தால் 3, 2 7க்கு ஒரு 7. அப்போ 21 சென்டிமீட்டர். ஆன்சர் வந்து 21. புரியுதா? அப்போ கன அளவு கொடுத்துட்டு உயரம் கொடுத்துட்டு ஆரம் கேட்குறாங்க. அதே மாதிரி சில நேரங்களில் கன அளவு ஆரம் கொடுத்துட்டு உயரம் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் நீங்கள் அதை ஈக்குவல் டு போட்டு எடுத்து கொண்டு வந்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அடுத்து 9ஆம் சம் பாருங்கள். இரு கூம்புகளின் கன அளவுகளின் விகிதம் 2:3 ஆகும். இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்க. நல்லா கவனிங்க. அதாவது கன அளவுகளோட விகிதம் வந்து, அதாவது v1/v2 ஈக்குவல் டு 2/3. இப்போ நமக்கு கூம்போட கன அளவு ஃபார்முலா என்ன? 1/3 r ஸ்கொயர் h1ன்னு வச்சுக்கோங்க, சரியா? h1ன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து r1ன்னு வச்சுக்குவோம். அடுத்து 1/3 இரண்டாம் கூம்புக்கு வந்து r2 ஸ்கொயர் × h2ன்னு வச்சுக்குவோம், ஈக்குவல் டு 2/3. இதில் என்னென்னா 1/3 வந்து அப்படியே கேன்சல் ஆகிடும். என்ன கொடுத்துருக்காங்க? இரண்டாம் கூம்பின் உயரம் h2ன்றது இரண்டாம் கூம்போட உயரம் வந்து முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு. அப்போ 2h1. அப்போ இங்கே என்ன செய்யணும்? h2க்கு பதிலாக 2h1 போட்டுருவோம். அப்போ r1 ஸ்கொயர் h1/r2 ஸ்கொயர், இந்த h2க்கு பதிலாக என்ன செய்யணும்? 2h1 ஈக்குவல் டு 2/3. இப்போ இங்கே h1 வந்து நமக்கு கேன்சல் ஆகிடும், 2 வந்து இங்கிட்டு கொண்டு போயிடும். அப்போ r1/r2 ஹோல் ஸ்கொயர்னு வச்சுக்குவோம்,
ஈக்குவல் டு இந்த 2 இங்கிட்ட போச்சு என்ன மேலே போயிடும். அப்போ 4/3. அப்போ R1/R2 ஈக்குவல் டு ரூட் 4/3. 4 வந்து ரூட்லேருந்து வெளியில் எடுத்தால் 2/√3. அப்போ ஆரங்களோட விகிதம் R1:R2 ஈக்குவல் டு 2:√3. அவ்வளோதாங்க. அப்போ என்னென்னா கனளவுகளோட விகிதம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு இதில் ஒரே ஒரு ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இரண்டாம் கூம்பின் உயரம் வந்து முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு, அதனால் 2h1. சப்போஸ் 3 மடங்கு அப்படின்னா 3h1 எடுக்கணும். அடுத்து 10வது சம் பாருங்கள். 45 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு இடைக்கண்டத்தின் இரு புற ஆரங்கள் முறையே 28 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் கன அளவு கேட்குறாங்க. இதில் இடைக்கண்டத்தோட கன அளவு வந்து 1/3/h இன்ட்டு கேபிட்டல் R² ப்ளஸ் ஸ்மால் R² ப்ளஸ் கேபிட்டல் R இன்ட்டு ஸ்மால் R. ஃபார்முலா நல்லா படிச்சிருக்கணும். எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. இருபுற ஆரங்கள் வந்து 28 7 அப்படின்னா கேபிட்டல் R வந்து 28, ஸ்மால் R வந்து 7, உயரம் வந்து 45. அப்போ ஹச் வந்து 45. இந்த ஃபார்முலாவில் நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். அப்போ 1/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஹச் வந்து 45 இன்ட்டு R². அப்போ 28 ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் R²னா அப்போ 7 ஸ்கொயர் ப்ளஸ் 28 இன்ட்டு 7. இப்போ ஒரு 3 இங்கே ஒரு 3 மீதம் 1 5×3 15. அப்போ 22 இன்ட்டு 15/7 இன்ட்டு 28 ஸ்கொயர் 28 இன்ட்டு 28 8 64 மீதம் 6 16 32 38க்கு 8 மீதம் 3 அப்போ 7 784 ப்ளஸ் 7 எல்லாம் 49 ப்ளஸ் 28 இன்ட்டு 7 8 எல்லாம் 56 மீதம் 5 7 எல்லாம் 14 5 19. அப்போ 22 இன்ட்டு 15/7 இன்ட்டு கவனிக்க அப்படியே கூட்டணும். சரியா? 780 820 910 1010 1025 1029. இப்போ இதை 7ஆல் அடி விடுங்க. ஒரு 7 ஒரு 7 மீதம் 3 32 4 28 மீதம் 4 7 49. அப்போ 22 15 147 பெருக்குனா போதும். அப்போ 22 இன்ட்டு 15 7 10க்கு 0 மீதம் 1 10 12 13க்கு 3 மீதம் 1 3 330. அப்போ 147 147 இன்ட்டு 330னா 33ஆல் பெருக்கிட்டு கடைசியாக ஒரு 0 சேர்த்துக்குவோம். 21 மீதம் 2 முன்னால் 12 2 14 மீதம் 1 4 அதே மாதிரி 1 5 8 4. அப்போ 48,510 எல்லாமே இதில் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்களா, கன அளவுன்றதுனால சென்டிமீட்டர் க்யூப் உள்ளது கன சென்டிமீட்டர். அப்போ இந்த இடைக்கண்டத்துக்கு வந்து நம்ம கன அளவு ஃபார்முலா வந்து நல்லா படிச்சிருக்கணும். எல்லாமே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. அப்படியே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர்றது. இப்போ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் அளவியல்லையும் பார்த்துருக்கோம். அதுலேயும் நம்ம பர்டிகுலராக என்னென்னா உருளை உள்ளீடற்ற உருளை கூம்பு இடைக்கண்டம், சரி, அதோட ஃபார்முலா அது சார்ந்த கணக்குகள் தான் நம்ம பார்த்துருக்கோம். கொஞ்சம் 10th ஸ்டாண்டர்ட் அளவியல் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதில் உள்ள எல்லா சம்மும் கஷ்டமாகவே இருந்தாலும் பார்த்துட்டே ஆகணும். சரியா? தேங்க்யூ.